ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் ரீனா ரதிக்கிட்ட நீங்கள் தான் என் அம்மான்னு சொல்லி பெரிய குண்டை போட்டு உடச்சிட்டா. இப்போ எபிசோட் 9 பார்க்கலாமா? ரீனா இப்போ சித்துக்கிட்ட உனக்கு உடம்பெல்லாம் ஓகே வாடான்னு கேட்குறா. கேம் விளான்ட்டு மட்டும் சொல்கிறான். கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டார். இப்போ ரீனா அவங்க அப்பா கிட்ட எனக்கு எல்லாமே ஓகே தாங்க சார், நாளையிலேருந்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவரும் ஓகேம்மா ரதியும் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ரீனா என்னோடய ஷிஃப்ட்டு முடிஞ்சுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். இப்போ ரதி வந்து தேஜா கிட்ட ரீனா எங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு தேஜா அவள் வரலைங்க மேம் இன்னும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறா. அதுக்கு ரதி நீ போய் உன்னோட வேலையை பாரு, ரீனா வந்தால் மட்டும் என்னோடய கேபினுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ அர்ஜுன் அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் குத்தும்போது அங்கே பக்கத்தில் இருந்த வேலைக்காரன் ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அர்ஜுனோட அப்பா இன்னும் ஒன்றும் இல்லைங்க ஐயா, வந்து நீங்கள் படுத்துப்பார் அப்போ தான் தெரியும் சும்மா நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ரீனா அவளோட புது வாடகை வீட்டுக்கு வரா. அந்த வீட்டோட பால்கனியில் நின்று அந்த வீட்டை அப்படியே ரசிக்கிறா. இப்போ அந்த கம்பவுண்டர் என்னம்மா வீடெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரீனா வீடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் ஆமாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த கம்பவுண்டர் சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே கிளம்புறான். இவளும் அவன் பின்னாடியே போய் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறான். கீழே வந்து அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்குறாங்க. அவங்க ரீனா கிட்ட வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா, பார்த்து கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ கம்மியான வாடகைக்கு நான் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அந்த ஓனர் ரீனா கிட்ட நீ எந்த டைமுக்கு வேணால் வந்துக்கலாமா, ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, குடிக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரீனா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்த கம்பவுண்டர் ஹவுஸ் ஓனர்கிட்ட ரீனானா டைமிங்னா ரீனா தான் சொல்கிறான். அப்போ ரீனா எனக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவங்களும் எப்போம்மா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ கட் பண்ணி ரதி மேமோட ரூமுக்கு அருணானர்ஸ் வர்றதை காட்டுறாங்க. இப்போ ரதி ரீனா வரலையான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அருணா ரீனா ஈவினிங் தான் வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அர்ஜுன் கதவை திறந்து உள்ளே வரான். இப்போ ரதி தேஜாவையும் நவீனையும் வெளில போக சொல்கிறா. வெளியே போன தேஜா நவீன்கிட்ட யாரா இவன், அன்னைக்கு என்னன்னா ரீனா கூட பேசிகிட்டு இருந்தான், இன்றைக்கி என்ன ரதி மேம் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நவீன் நான் என்ன அந்த வேலைக்காக வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ரதிக்கிட்ட அர்ஜுன் அப்பாவுக்கு எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்குறான். இப்போ ரதி எல்லாம் ஓகே தான், அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு பொய் சொல்லாதீங்க, ஏன் அப்பா ஏதாவது சொல்ல வேணான்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு பிரெயின் டியூமர், அவர் சொல்ல வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறான். அவனும் சீரியஸான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இது 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா ரதி. இப்போ ரதி அர்ஜுன்கிட்ட இது வரைக்கும் நீ உங்கள் அப்பா கிட்ட பேசலை, அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கப்புறமாச்சும் நீ உங்கள் அப்பாட்ட பேசு, அவரோட கடைசி நாட்களில் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு ரதி சொல்கிறான். தேஜா ஹாய் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அர்ஜுன் திரும்பி பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டான். அதுக்கு அதை பார்த்த நவீன் உன்னை அவன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஓட்டிட்டு சிரிக்கிறான். இப்போ ரீனா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்போ ரதி இருந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு மாடி கூப்பிட்டு போகிறான். இப்போ ரதி ரீனா கிட்ட நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அப்போ 14 வயசு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனாலும் உன்னை நான் சேஃபான இடத்துல தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ போய் உன்னை என் புள்ளன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு ரதி சொல்கிறா. அதுக்கு ரீனா ஓ சூப்பர், நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொன்னதும் இத்தனை நாள் உங்கள் லைஃப் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்பீங்கன்னு நினச்சா எடுத்தெடுப்பில் என்னோடய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. நானே படித்து கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை, இனியும் எனக்கு தேவையில்லை, இத்தனை வருஷம் கழித்து உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீங்கள் தான் என் அம்மானு யாருக்கும் தெரிய போகிறதில்ல, நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நீங்கள் கேட்டீங்கங்கிறதுக்காக இல்லை, எனக்கு நீங்கள் தான் அம்மான்னு சொல்கிறதுல விருப்பமே இல்லை. ரதியை மேம்னு அழுத்தி சொல்லி கூப்பிட்டு ரீனா கிளம்பிட்டா. இப்போ ரீனா ரோட்டில் நடந்து போகிறத காட்டுறாங்க. ரதி மாடியிலேருந்து பார்க்கறத காட்டுறாங்க. இப்போ ரதி வீட்டுக்கு போனதும் சித்து திவியும் அம்மான்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தேவ் வந்து ஓகே என்ன சாப்பிட்லாம், பீஸா சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சித்து திவியும் ஐ பீஸான்னு சொல்லி கத்துறாங்க.
இப்போ எல்லாரும் பீஸா சாப்பிட்றத காட்டுறாங்க. ரதியும் பீஸாவை வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் ரீனா சப்பாத்தி வாங்கி வச்சுட்டு நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு சப்பாத்தியை தள்ளி விட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. இதோட எபிசோட் 9 முடிஞ்சுச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.